புதுச்சேரி சட்டமன்றத்தில் எய்ம்ஸ் செங்கலை சுட்டிக்காட்டி கலகலப்பாக பேசிய திமுக எம்எல்ஏவால் சிரிப்பலை ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த 10 நாட்களாக நடந்து வருகின்றது. இந்த நிலையில் இன்றைய கூட்டத்தொடரில் பேசிய திமுக எம்எல்ஏ நாஜிம் 600 கோடி ரூபாய் செலவில் புதிய சட்டமன்றம் அமைக்க மதிப்பீடு செய்யப்பட்டு வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் இதுவரை ஒரு செங்கல் கூட வைக்கப்படவில்லை எனவும் கூறினார். எய்ம்ஸுக்காவது ஒரு செங்கலாவது வைத்தார்கள், ஆனால் புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு ஒரு கல்லை கூட வைக்கவில்லை என கலகலப்பாக பேசினார். இதனால் சட்டமன்றத்தில் சிரிப்பலை ஏற்பட்டது. நம்முடைய முதலமைச்சர் இப்பொழுது மஞ்சள் கார்டுக்கும் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாங்க ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறது. அது பிஎம்ஆர்எஸ் சொல்றது பாண்டிச்சேரி மெடிக்கல் ரிலீஃப் சொசைட்டிங்கிறது ஒரு நல்ல ஸ்கீம். அது நான் அமைச்சர் அது கொண்டு வந்தேன். அதை கொண்டு வரும்போது ஜானகிராமன் சொன்னாரு அந்த சித்தாட்டம் சொன்ன வார்த்தை பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா நல்ல சிந்தனை நல்லா இருக்க வார்த்தை. அந்த வார்த்தை இந்திய வரைக்கும் நாங்கள் சட்டமன்றத்துக்கு வந்து எதுக்கு சொல்றேன் அந்த மாதிரி வார்த்தையோட ஆரம்பிச்ச ஸ்கீம் வருத்தமா இருக்கு. இப்ப நீங்க ஏதோ புதுசா சொல்றீங்க, அசூரன்ஸ் ஸ்கீம் சொல்றீங்க, உறுதி திட்டம்னு சொல்றீங்க.